are requested to pass through the elevator track number 551 and ready for departure. என்னையா நீ? மன்னிச்சிரவா. கண்ணு தெரியல உனக்கு. என்ன அவசரம்? அவசரம் தான். ஒண்ணுக்கு போறேன். போதுமா? அடச்சே. மென்டல் ஹாஸ்பிடல்ல இருந்து இப்படி வெள்ளையஞ்சல்லிமாவா? ஹாய் ஹாய். உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம்டா. ட்ரிப் எப்படி இருந்தது? டேய் ஹரி அண்ணா ஃப்ரெண்ட்ஸ், this is my one and only brother. அன்புன்னு கூப்பிடுவாங்க. அண்ணன் மட்டும் இல்ல, என் அம்மா, என் கைடு, என் டீச்சர், என் சோல், என்னுடைய எவ்ரிதிங். உங்களை பத்தி ஹரி நிறையவே சொல்லியிருக்கான். அண்ணா இவங்க தான் என் ஃப்ரெண்ட்ஸ். பிரான்சிஸ், பிரேம்குமார், சசி, சுரேஷ் எல்லாம் பிசினஸ் பண்றாங்க. அப்போ நாம போலாமா? போலாம். ஓகே பை. பைடா. ஓகே பை. see you. பை. பைடா. ஓகே பை. அன்பண்ணா, இந்த ஒயிட் அண்ட் ஒயிட்டை விடவே மாட்டீங்களா? உன்ன மாதிரி பசங்கெல்லாம் ஜீன்ஸ் போடுற மாதிரி இந்த ஒயிட் அண்ட் ஒயிட் ஒன்றும் ஸ்டைலுக்கு இல்லைப்பா. இது போட்டால் ஒரு மரியாதை கிடைக்கும் தெரியுமா? ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு காலத்தில் ஜீன்ஸுக்கெல்லாம் ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன். எங்கே நடந்தது? அப்போ நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லை, இப்போதான் இருக்குல்ல. நான் சில ஐட்டம்ஸ் கொண்டு வந்திருக்கேன். அன்பண்ண கேரக்டரை டோட்டலாக சேஞ்ச் பண்ண போகிறேன். எதுக்கு இந்த வேஷமே போதுண்டா? இதுதான் உங்கள் அண்ணனோட உண்மையான கேரக்டர். இல்லை, நீ இங்கிலாந்துலேருந்து வர்றதுனால நல்லா சிகப்பா வெளுவெளுன்னு ஒருவன் எதிர்பார்த்தேன். அப்படி பார்த்தா இத்தனை வருஷம் எங்கள் ஆண்ட பிரிட்டிஷ்காரன் திரும்பி போகும்போது கருப்பாக போனா? அதுவும் போதும். இங்கிலாந்துக்கு போய் நல்லா பேச கற்றுக்கிட்டடா நீ. உங்ககிட்ட பேசி என்னால் ஜெயிக்க முடியுமா? அரே, அம்மாவை பார்த்த ஞாபகம் இல்லாத உனக்கு அவளுடைய காலம் தொட்டு ஆசீர்வாதம் வாங்க முடியல. இது ஒரு வேதனையான விஷயம்தான்ப்பா. உங்க அம்மாவோட 2 கால்கள் மாதிரி இதோ உன் முன்னாடி நிக்கிறான். இவன் காலை தொட்டு கும்பிடு. அந்த சொர்க்கத்துல இருந்து அவ உன்னை ஆசீர்வதிப்பா. வேண்டாம் வேண்டாம். அப்பா காலை பிடிச்சா நான் விழுந்துருவேன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா. லுக் மிஸ்டர் ஹரி மச்சான், சொல்லுங்க மச்சான். புது பிசினஸ் மேட்டர்லாம் கொஞ்சம் டீடைலா டிஸ்கஸ் பண்ணனும் வரீங்க. என்னது? அதாவது டூரிசம். லீலா குரூப்போட அடுத்த ஸ்டெப் அதுவா தான் இருக்கும். எது? அதாவது ஊருக்கு வெளியில, வெட்ட வெளியில ஊருக்கு வெளியில ஒன்னு ஊஞ்சல் கட்டி ஆட்டுவான். ஏற்கனவே என்ன ஸ்லோ மோஷன்ல ஆடுறீங்களா? அவர் பேசுறதெல்லாம் கேட்டா நீ மயங்கி விழுந்துருவ. ஏற்கனவே நீ ரொம்ப கழிச்சு போயிரு. மச்சான், டூரிசம் தான் விளையாட்டா நினைச்சுக்காதீங்க. அதுல நிறைய வருமானம் இருக்குது. அதுல போட்டி அதிகம்ங்க. அட சொல்றது கேளுங்க. அவங்க 2 பேரையும் ஒன்னா கண்ணறையா பார்த்துட்டேன். எவ்வளவு நாள் ஆச்சு. இன்னைக்கு ஒரு சந்தோஷமான நாள். என்னடா? எதுக்கு அப்படி ஒத்து பாக்குறீங்க? இல்ல, எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு சேஷ்ட பண்ணுவா பாரு, அத பண்ணியோன்னு பார்த்தேன். நான் ரொம்ப டென்ஷனா இருக்கேன். அப்பா சும்மா இருங்க. டென்ஷனா இருக்குமா? சும்மா தொல்லை பண்ணாதீங்க. உனக்கு என்னமா டென்ஷன்? நீங்க ஸ்கூலுக்கு போனா உங்களுக்கு தெரியும். ஏய், இங்க பாரு, ஆளாளுக்கு என்ன டென்ஷன் பண்றாங்க. சீக்கிரம் வந்து என்னன்னு கவனி. உங்க பொண்ணுக்கு எப்ப டென்ஷன் இல்லாம இருந்திருக்கு? எங்கடி அப்பா? அப்பாக்கு எந்த டென்ஷனும் இல்ல, அதனால சீக்கிரமா சாப்பிட்டு தூங்கிட்டாரு. சித்தப்பா, சாப்பிட வரீங்களா இல்லையா? சீக்கிரம் சாப்பிடு, நாளைக்கு ஸ்கூலுக்கு போனோம்ல. டென்ஷன் ஆகாதீங்கப்பா. நீ வராதனால தான் கல்யாணம் டென்ஷன் ஆயிட்டா. சாப்பிடு. என்னடா உடம்பு சரியில்லையா? இந்த மீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல ஆத்தோரத்துல உட்காந்து இந்த மீனை வறுத்து கொடுப்பேன். என்ன ஒண்ணு, எல்லாரும் வயிறு முட்டை சாப்பிடுவாங்க, என்ன மட்டும் விட்டுருவாங்க. அன்பண்ணா, நீங்க ஆபீஸ்ல நடந்துகிட்ட விதம் சரியில்லை. என்னடா? ஏன் ஸ்டாஃபுங்க முன்னாடி எனக்கு மரியாதை இல்லைன்னா அங்க நான் எதுக்கு? ஏன் ஸ்டாஃப் ஓன் ஸ்டாஃபா? ஏன்டா இப்படி பிரிக்கிற? படிச்சது பிசினஸ், அதுக்காக தானே படிக்க வச்சிங்க. நீங்க எப்ப பார்த்தாலும் ஏழைங்க தொழிலாளிங்கன்னு சென்டிமெண்ட் பேசுறீங்க. அதை அவங்க நல்லா பயன்படுத்திட்டு இருக்காங்க. நம்ம நிறுவனத்துல வேலை பார்க்குற தொழிலாளிகள்லாம் அப்படி இல்லடா. இருந்திருந்தா இந்த அளவுக்கு வளர்ந்துருக்க முடியாது. அவங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கலன்னு தான் போராட்டம் பண்றதும் ஸ்ட்ரைக் பண்றதும். என்னங்க? சரி, இதை விடு, சாப்பிடு. அண்ணா, என்ன ரொம்ப சில்லியா நினைக்காதீங்க. அட, அதுக்கேண்டா இப்படி திட்டுற? கொஞ்சம் மெதுவா பேசு. நேரங்கிட்ட நேரத்தில் இங்கிலீஷ் வார்த்தை கேட்டு அப்பா எழுந்து வந்துட போறாரு. இதான் உங்க தந்திரம். உங்க இஷ்டத்துக்கு ஏதாவது செய்ய வேண்டியது, பேச வேண்டியது, அப்புறம் அதை விளையாட்டாக்கி என்ன ஒரு பொருட்டாவே மதிக்கிறது இல்ல. அதுக்கேண்ட சாப்பிடாம எழுந்து போற? ராத்திரி சாப்பிடாம படுத்தா நல்ல தூக்கம் கூட வராது. ஆபீஸ்ல நடந்த சின்ன விஷயத்துக்காக
அன்பண்ணன் கிட்ட ஏன் இப்படி நடந்துகிட்டீங்க? என்ன தெரியும் உனக்கு? நீ பேசுற இது சின்ன விஷயமா? விஷயம் எவ்வளவு சீரியஸ்னு அனுபவிக்கிற எனக்கு தெரியும். இது பிசினஸ், குழந்தைங்க விளையாட்டு இல்ல. பின்ன எதுக்காக இங்கிலாந்து போய் இவ்வளவு தூரம் படிச்சுட்டு வந்தேன்? கொஞ்சம் மெதுவா. அன்பண்ணன் கண் கலங்கி போயிட்டாரு. எதுக்கு எடுத்தாலும் அன்பு அண்ணன். ஸ்டாஃபுங்களும் அப்படித்தான், என்ன மதிக்கிறதே இல்ல. உனக்கு அப்படித்தானே? மத்தவங்க முன்னாடி என்ன கெட்டவனாக்கிட்டு யாரும் கைத்தட்டல் வாங்க நான் ஒத்துக்க மாட்டேன். இந்த விஷயத்தினால உனக்கும் ரேவதிக்கு மத்தியில எந்த பிரச்சனையும் வர வேண்டாப்பா. நான் என் பொண்டாட்டிகிட்ட மனசு திறந்து பேசினேன். இங்க அதுக்கும் அனுமதி இல்லையோ? நீ பாரு, ஆபீஸ்ல ஏதோ நடந்து போச்சு. நீ படிச்சவன் தானே, உனக்கு புரியாதா? இந்த அண்ணன் மேல ஒரு மரியாதை வச்சிருக்காங்க, அதை அவ்வளவு சீக்கிரம் மாத்திக்க முடியாது. அதை மாத்திடுறேன். படிச்ச படிப்புக்கு மரியாதை இருக்கணும், ஆனா அதை பத்தி அவங்களுக்கு தெரியல. உனக்கு கிடைக்கும், நிச்சயமா கிடைக்கும். உன் மரியாதையை கெடுக்கவோ உன்னை ஒரு கெட்டவனா அவங்களுக்கு காட்டவோ இந்த அண்ணன் ஆசைப்படுவான்னு நினைக்கிறியா? அப்புறம் நீ சொன்னதுல ஒரு தந்திரம்னு, சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு மற்றவங்கெல்லாம் என்னை பத்தி என்ன சொல்றாங்க செய்யறாங்கிறதெல்லாம் மறந்து அதை யாருக்கும் வெளிக்காட்டாம மனசுக்குள்ளே ஒழிச்சு வைக்கிறேன். அது இந்த அண்ணனோட ஒரு தந்திரம் தான்டா, என் வாழ்க்கையோட ஆரம்ப கால தந்திரம். அது நீ படிச்ச எம்பிஏல இருக்காதுடா. அந்த தந்திரம் இல்லைன்னா வாழ்க்கை இல்லை, பிசினஸ் இல்லை, குடும்பம் இல்லை, உறவுகள் இல்லை. அவங்கவுங்க இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டா இந்த உலகமே இல்லை. எல்லாத்தையும் மறந்துற. நாளைக்கு உனக்கு நிறைய வேலை இருக்குல்ல. என்னத்த சொல்றது, என்னுடைய முட்டாள்தனத்தினால ஏதோ பிரச்சனைகள். சரி நீ போய் படுத்துக்க போ. கரும்பு வாங்க கரூருக்கு போனேன். அது வாங்கினதுக்கு அப்புறம் தான் அதுல இனிப்பு இல்லைன்னு தெரிஞ்சது. சார், கிட்டத்தட்ட நமக்கு 75% வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சு. மிச்சம் 25% சீக்கிரமா முடிச்சிடலாம் சார். ஹலோ, என்ன சாமி, என்ன இடிச்சு தள்ளுறாங்களா? ஓஹோ, அவ சிவன் புத்தியை காமிச்சிட்டான்ல. பணம் இருக்கிறதுனால பணக்காரங்களும், அது இல்லாதனால ஏழைகளும் கெட்டவங்களும் ஆயிடுறாங்க. அதான் இன்னைக்கு உலகம். நீங்க எல்லாம் எங்கேயும் போக வேண்டாம், நான் இருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச இந்த இடத்துல, எங்க அம்மா பேர்ல இருக்கிற இந்த நிலத்துல தான் நீங்க இருக்கணும், இருந்து ஆகணும். நான் விளையாட்ட ஆரம்பிச்சுட்டேன், நீங்களும் பாத்துட்டே இருங்க. என் மரத்திலையும் பூ பூக்கும், காய் காய்க்கும். இப்பதான் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனா சிவன், இன்னும் அங்கிருந்து ஆளுங்க காலி பண்ணல. சில கிழங்க தான் அங்க இருக்குது. அன்போட அம்மா பேர்ல இருக்க அந்த காலனி. ஆமாண்டா, எங்க அம்மா பேர்ல தான் இருக்கு அந்த லீலா காலனி. பணத்தை கொடுத்தா எதையும் வாங்கலாம் நினைக்கிறவனோட எண்ணம் தோத்துருச்சு. நீ ஏளனமா பேசுனியே, அந்த ஏழைங்க அவங்க உங்ககிட்ட இருக்கிற பணத்தை விட லீலா குரூப் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்க. நீ விலை கொடுத்து வாங்காத அவங்களுடைய வீட்டையெல்லாம் நீ எப்படி அடிச்சு நொறுக்குவ? அதை நாங்க பேசி தீர்த்துப்போம். நீங்க ஒண்ணும் போலீஸ் கிடையாது. ஆமாண்டா, நான் ஒன்னும் போலீஸ் கிடையாதுன்னு ஒத்துக்கிறேன். இந்த புறம்போக்குங்களை கையில போட்டுட்டு தான் ஆட்டம் போடுறேன். வேண்டாம். ஏய் மிஸ்டர், மரியாதையா பேசுங்க. அந்த மரியாதை சொல்றவனுக்கு இருக்கணும். பணக்காரனோட எச்சி காசுக்கு ஆசைப்பட்டு ஏழைங்களுக்கு எதிராக செயல்படுற ஒன்ன மாதிரி கேவலமானவங்க கிட்ட இது இல்ல, இதை விட மரியாதை குறைவா பேசலாம். இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசணும்னு வை, உன்னை யாருங்க கூப்பிடல. வர வேண்டிய இடத்துக்கு வரணும், சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லி ஆகணும். ராத்திரியும் பகலுன்னு கஷ்டப்பட்டு உடைச்சு கஞ்சி குடிக்கிற ஏழைங்க கிட்ட அவன் வீரத்தை காட்ட பாக்குற, அதுக்கு ஒத்துக்க மாட்டேன். என் பணத்தை வச்சு அங்க என்ன கட்டணும் கட்டக்கூடாதுன்னு முடிவு பண்ண நீ யாரு? உங்க அம்மாவே எங்க நின்னாலும் அவங்க மேல வண்டி ஏத்தி சாம்ராஜ்யத்தை ஆரம்பிப்பேன்.
யார் மேலடா கை வைக்கிறா? லீலா குரூப் கிட்ட வச்சுக்காத. லீலா குரூப் அங்கதான் இருக்கணும்னா நீ தூக்கி வளர்த்திய அருமை தம்பி அவன் வீட்டுல இருப்ப, அவன்கிட்ட போய் கேட்டுக்க. நான் அங்க ஆரம்பிக்க போற பிசினஸ்ல என்னோட பார்ட்னர் யார் தெரியுமா? உன் தம்பி ஹரி. லீலா காலனி அங்க இருக்கணுமா வேண்டாமான்னு லீலாவோட பசங்களே முடிவு பண்ணிக்கோங்க. போங்க. ஏய் போடா. ஹரி, என்ன இல்லப்பா ஹரி. ஏன் அவனே அடிக்க போறியா? அது அது வேண்டாம். நட்போட வந்த ஒருத்தனை மறுபடியும் விரோதி ஆக்கிட்டா. அவ்வளவு வெறித்தனமா உனக்கு? காலையில் இருக்கவங்க உன் பேச்சாவ கேக்குறாங்க. அப்படி இல்லையே. சிவனா அரியா அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டாங்க, அவங்க போயிட்டாங்க. அங்க இருக்கிறவங்க உன் ஆளுங்க. நீ சொன்னாதான் அவங்க போவாங்க. அதை நீ தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. அடிதடி கலாட்டாணி பண்ணிக்கிட்டு மறுபடி சண்டைக்கார அன்பா மாறுறியடா. ஊருக்காரங்க போனு, பத்திரிக்கைக்காரங்க போனு, அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்றது? நீயே சொல்லு. லீலா குரூப்போட அண்ணன் தம்பிங்க அடிதடியில தான் பிரிஞ்சாங்கன்னு கேட்டுட்டு தான் நான் சாகணுமாடா? தேவையாடா எனக்கு? இல்லப்பா, சிவன் கூட நம்ம அரிய இருக்கான்னு தெரியாம. தெரியாதுப்பா. உனக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள் நிறைய தெரியறதில்ல. சில நேரங்கள்ல உனக்கே ஒண்ணு தெரியறதில்ல. காலம் மாறும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நாமளும் மாற கத்துக்கணும்ப்பா. அது வாழ்க்கையா இருந்தாலும் சரி, பிசினஸா இருந்தாலும் சரி. எனக்கும் உனக்கும் படிப்பறிவு கிடையாது, ஆனா குறைகள் இருக்கு. அறிவு விவரம் தெரிஞ்சவங்க அதுக்கு தகுந்த மாதிரி போகும்போது அதுக்கு தடையா நாம இருக்க கூடாது. புரியுதா உனக்கு? உங்க மனசை நான் வேதனைப்படுத்திருந்தா மன்னிச்சிருக்க. ஏய், என்னடி இது? ஏன் அழற? வேற யாரு திட்டினா? எங்க அப்பா தானே. அழாத. சின்ன வயசுல கடலை பார்க்கணும், அலைய பார்க்கணும்னு சொல்லுவாங்க. கூட்டிட்டு போவேன். அங்க போனதும் அது பத்தாது, லைட் ஹவுஸ் மேல யாருன்னு சொல்லுவான். ஆனா இப்போ அந்த கடலையும் தாண்டி உலகமெல்லாம் சுத்தி வந்துட்டான். ஆனா இந்த பாழா போன மனசால அதையெல்லாம் புரிஞ்சுக்க முடியாம போயிடுச்சு. அவன் என்ன குழந்தை நினைச்சேன். அவன் வளர்ந்துட்டான், ரொம்ப வளர்ந்துட்டான். நான் எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய வளர்ச்சி. என்னை விட வளர்ந்துட்டான். நான் தான் தெரிஞ்சுக்கல. லீலா குரு அதனுடைய வளர்ச்சி அது ஒரு பக்கம் வளர்ந்துட்டே இருக்கு. ஆனா இந்த அன்போட உலகம் சின்னதாகி சின்னதாகி நீயும் நம்ம பசங்களும் மட்டும்தாம்மா. எனக்கு தெரியல, உன் புருஷனுக்கு ஒன்றும் தெரியல. யாரும் புரிச்சுக்கல. எனக்கு தெரியும், உங்க மனசு எனக்கு தெரியும்.